சிவகங்கை நகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் இடப்பற்றாக்குறையால் ஆங்காங்கே குவித்து வைக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதை பற்றி விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. சிவகங்கை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சுமார் 60,000 மக்கள் வசித்து வருகின்றனர். நகராட்சி பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் வணிக நிறுவனங்களிடமிருந்து நாள்தோறும் சுமார் 12 டன் குப்பைகள் சேகரிக்கப்படுகின்றது. இவற்றை நகராட்சிக்குட்பட்ட 3 குப்பை கிடங்குகளிலும் அருகிலுள்ள சுந்தரநடப்பு கிராமத்தில் குப்பை கிடங்கு அமைத்தும் கொட்டப்பட்டு வந்தன. இந்நிலையில் சுந்தரநடப்பு பகுதியில் செயல்பட்ட குப்பை கிடங்கால் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தை நாடிய நிலையில் அங்கு குப்பைகள் கொட்டப்படுவது நிறுத்தப்பட்டது. இதனால் தற்போது செயல்படும் 3 குப்பை கிடங்குகளும் நிரம்பி வழிந்து வருகின்றது. இதனைத் தொடர்ந்து புதிதாக குப்பை கிடங்கிற்கு இடம் வழங்க தமிழக அரசுக்கு சிவகங்கை நகராட்சி நிர்வாகம் கோரிக்கை விடுத்தது. இதற்கு மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசிடம் இருந்தும் இதுவரை எந்தவித பதிலும் இல்லாத நிலையில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கொட்டப்படுவதில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 27 வார்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 மக்களுக்கு மேலே இங்கே வசிக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா முக்கியமாக மக்கள் எங்கே அதிகமாக வசிக்கிறாங்களோ அந்த இடத்துல சென்டராக கொட்டியிருக்காங்க. இங்கே கொண்டு வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே இங்கே குடியிருக்கவே முடியல. இந்த குப்பை ஊரில் உள்ள குப்பையை பூரா கொண்டாந்து இங்கே தான் கொண்டாந்து கொட்டுறாங்க. இதை எடுக்க சொல்லி நாங்கள் நகராட்சிக்கிட்டையும் கலெக்டர்கிட்டையும் பல தடவை மனு கொடுத்துட்டோம். இது சம்மந்தமாக எந்த நடவடிக்கையும் யாரையும் எடுக்கலை. நாங்கள் பல தடவை சொல்கிறோம், வந்து உடனே பார்க்குறாங்க, பார்த்துட்டு இந்த எடுக்கிறோம் அப்படின்ட்டு போகிறாங்க, யாருமே வரமாட்டேங்கிறாங்க. இந்த இடத்துல குப்பையை சுத்தம் பண்ணுறோம், பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கொஞ்ச நாள் பிரித்தாங்க ஆள் போட்டு, இப்போ அதுவும் பிரிக்கிறது இல்லை. அதனால் இதை அரசோ இந்த நகராட்சியோ உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு இதை உடனடியாக இங்கே உள்ள குப்பைகளை அகற்றி இங்கே உள்ள மக்களுக்கு ஒரு சுகாதாரமான வாழ்க்கையை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அவ்வளோதான். சிவனை நகர் பகுதியில் நிரம்பி வழியும் குப்பையால் பஜார் மற்றும் தினசரி சந்தை பகுதி, சிவகங்கை பேருந்து நிலையம் மற்றும் நகர் முழுவதும் குப்பைகள் அள்ளப்படாமல் ஆங்காங்கே குவிந்து கிடக்கின்றன. இதனால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு துர்நாற்றம் வீசி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிவகங்கையில் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லி ஆங்காங்கே பிரித்து செயல்படணும். அந்த குப்பையை மக்கிறதுக்கான ப்ராசஸுக்கு ஒரு திட்டம் போட்டு எல்லா இடத்துலையும் ஒரு 4-5 இடத்துல செயல்படுத்துகிறாங்க. அந்த மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிக்கப்படுறதும் இல்லை, அந்த குப்பைகள் மக்க வைக்கப்படுறதுமா இல்லை. இப்போ இந்த குப்பைகள் மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து அதை மக்க வைக்காதப்ப மக்களுக்கு தொற்று நோய்கள் ஏற்படுறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. பல இடங்களில் குறிப்பாக மருத்துவக் கல்லூரிக்கு அருகில் உள்ள மக்கும் குப்பை மக்காத குப்பை சரியாக செயல்படவே இல்லை. மேலும் அங்கே மருத்துவ கழிவுகளும் சேர்ந்து கொட்டப்படுவதால் அங்கே மாபெரும் ஒரு சுகாதார கேடு நிலவுகிறது. சிவகங்கை நகராட்சி நிர்வாகம் தெரு ஓரங்களில் வைக்கப்பட்டிருந்த குப்பை தொட்டிகளை அகற்றிவிட்டு பொதுமக்கள் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து வழங்க வேண்டும் என நகராட்சி நிர்வாகம் பல விதிமுறைகளை கொண்டு வந்தாலும் அதில் செயல்படுத்துவதில் சிக்கல் நீடிப்பதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் நகராட்சி நிர்வாகம் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை முறையாக கடைபிடிப்பது இல்லை எனவும் நகர்ப்பகுதிகளில் குப்பை கிடங்கினை அமைத்துள்ளதால் அருகிலுள்ள குடியிருப்புகளில் விஷ ஜந்துக்கள் புகுவதாகவும் துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று ஏற்படுவதாகவும் பூச்சிகள் வண்டுகள் கடிப்பதால் மர்ம நோய்களால் அவதியடைந்து வருவதாகவும் இதுகுறித்து பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டுகின்றனர் குடியிருப்பு வாசிகள். இந்த இடத்துல சிவகங்கை நகராட்சி குப்பையை கொட்டியிருக்காங்க. இந்த குப்பை கொட்டினதுக்கு சுற்றி கொசு வின்டர் ஆச்சுன்னா இருக்கவே முடியாது. என்னோட மனு பெண்டிங்லேயே இருக்கு. இதில் கொடுத்த கிரீவன்ஸ் டேல கொடுத்தது. எங்களோட கோரிக்கை என்னன்னா, இந்த குப்பையை கண்டிப்பாக எடுத்துடணும். இது நிலத்தடி நீரை பாதிக்குது. சிவகங்கையில் இங்கே மட்டும்தான் நல்ல குடிநீர் இருக்குது. இந்த மாதிரி குப்பையிலேருந்து மழை பெஞ்ச தண்ணி பூமிக்குள்ளே இறங்குச்சுன்னா அது நிலத்தடி நீரை பாதிக்கும் அப்படின்றது ஸ்டேட் இதில் கொடுத்துருக்காங்க. SWM ரூல்ஸ், அதாவது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இது மாவட்ட ஆட்சியரை நேராக இங்கே வந்தப்போ நாங்கள் கூப்பிட்டே காமிச்சோம். அதை சரி பண்ணுறேன், 2 வாரத்தில் சரி பண்ணுறேன். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சு. இதுதான் இங்கே இருக்க நிலைமை. இது நடக்குமா நடக்கல, எந்த ஆட்சி வந்தாலும் நடக்கல, இப்படி தான் இருக்குது. இது குறித்து எமது செய்தியாளர் பாஸ்கர் வேலுவிடம் நகராட்சி தலைவர் துரையானந்த் கூறுகையில், சுந்தரநடப்பு பகுதியில் மீண்டும் குப்பை கிடங்கு அமைக்க நீதிமன்ற ஆணை பெற்று விரைந்து குப்பைகள் அகற்றப்படும் எனவும் நகர்ப்பகுதியில் உள்ள குப்பை கிடங்குகளில் உள்ள குப்பைகள் முழுவதுமாக பிரிக்கப்பட்டு தூய்மையான நகராட்சியாக விளங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். நகராட்சிக்கு சொந்தமான இடம் வழக்கில் இருந்துச்சு. இப்போ வழக்கு எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பாயிருக்கு, நமக்கு சாதகமாயிருக்கு. இன்னும் ஒரு சில வாரங்களில் நமக்கு ஆர்டர் கைக்கு வந்தோடனே நம்ம மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அனுமதியோடு அங்கே இந்த குப்பையை கொண்டு போய் அங்கே வச்சு அங்கே தரம் பிரித்து அங்கே குப்பையை கொட்டி தரம் பிரிப்பதற்கு
ஏதுவாக அங்கேயும் வந்து குப்பையை கொட்டி சேமிப்பதற்கில்ல தரம் பிரிப்பதற்காக ஏதுவாக இருக்கும். சிவகங்கை நகரத்திலேயே குப்பை இல்லாத நகரமாக மாற்றுவதற்கு, தூய்மை நகரமாக மாற்றுவதற்கு பெரும் பயனடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாதிக்கப்படும் பொதுமக்கள் தங்களது தேவைகள், அவதிகள் குறித்து அதிகாரிகளிடம் மனு அளிப்பதும், உரியவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிப்பதும் தொடர்கதையாகியுள்ள நிலையில் உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் வேண்டுகோளாகவும் கோரிக்கையாகவும் உள்ளது. சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் பாஸ்கர வேலுவுடன் சத்தியம் தொலைக்காட்சி செய்திக்குழு.